வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் பாட்டி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காளியம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கண்டிப்பா அவளை நான் சும்மா விட மாட்டேன் பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, கோவத்துல நீ எதுவும் பண்ணிராதையா. அப்புறம் அதையே ஒரு காரணமா வச்சு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு நீ அதை பெருசா எடுத்துக்காதையா. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாங்க, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? அவங்க பண்ண தப்ப அப்படியே விட்டுற முடியுமா? நாளைக்கு நடக்க போற அந்த கும்பாபிஷேகத்திலயும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, எனக்காக இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருயா. கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட அவளுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ அதை ஊரு பஞ்சாயத்து வச்சு குடுத்துக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் வில்லி சரியான கோவத்துல மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, என்னங்க டிசைனா என்னென்னமோ பிளான் பண்ணீங்க, ஆனா இன்னைக்கு நடந்த அந்த அம்மன் பூஜையெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகமும் நடக்க போகுது. இப்ப என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி அந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது. அந்த கும்பாபிஷேகம் மட்டும் நடந்துச்சு, அப்புறம் அவன் கிட்ட நம்ம தோத்த மாதிரி இருக்கும். இப்ப நீங்க என்ன திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருமா, நாங்க நேத்து நைட்டு போட்ட திட்டம் எல்லாமே செல்லுபடி ஆகாம போயிட்டு அந்த பரமேஸ்வரிய அவன் கடைசி நேரத்துல காப்பாத்திட்டான். அவன் காப்பாத்தாம இருந்திருந்தா இன்னும் அந்த கும்பாபிஷேகம் நின்னு போயிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏதாவது பிளான் பண்ணுங்க, அந்த கும்பாபிஷேகம் நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, சரி இரு, நான் அத்தைக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. காளியம்மாள் இருக்க. அப்ப வில்ல நேரா காளியம்மா கிட்ட போயிட்டு, சித்தி என்ன சித்தி இது, நம்ம எப்படி பிளான் பண்ணாலும் சரி அவன் உண்மையை கண்டுபிடிச்சு நம்ம பிளான் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறானே, இப்ப என்ன சித்தி பண்றது? அதுக்கு அந்த காளியம்மா சொல்றாங்க, மவனே நானும் ரொம்ப அவன்கிட்ட தோத்து போயிட்டான்டா. இதுக்கு மேலயும் அவன்கிட்ட நான் தோத்து போகவே மாட்டேன். நாளைக்கு நடக்க போற அந்த கும்பாபிஷேகம் நடக்காதுடா, நம்ம கண்டிப்பா பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதோட நம்ம வில்லனும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வராரு. என்ன மறுபடியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி இந்த கும்பாபிஷேகத்தை உங்களால நிறுத்த முடியாது அப்படின்னு. அப்ப காளியம்மா சொல்றாங்க, என்னடா ரொம்ப ஓவரா சொல்ற, இந்த காளியம்மா மேல உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த காளியம்மா நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி யோசனை பண்ணி பாத்தியா அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கும்பாபிஷேகம் நடக்காதுடா. எப்படியாவது உன் பாட்டியோட மானத்தை காப்பாத்தணும், கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு நினைச்சுதானே நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா காளியம்மாளையும் வில்லனையும் பார்த்து, இங்க பாருங்க, இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து பல வகையில திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன திட்டம் போட்டாலும் சரி உங்களோட திட்டம் எந்த வகையிலையும் செல்லுபடி ஆகாது. அதுக்காக நான் உங்களை எச்சரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கு வில்லன் சொல்றாரு, டே என்னடா ரொம்ப ஓவரா பேசுற, இங்க பாரு, எங்களை பத்தி உனக்கு தெரிஞ்சுமா இப்படி பேசுற? அது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களை பாவம்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு டைம் கொடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்தை தடுக்கிறதுக்காக நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு அங்கிருந்து வெளியில வராரு. அப்போ காளியம்மா நேரா வில்லனை பார்த்து, பாத்தியாடா மவனே, எப்படி தைரியமா பேசிட்டு போறத, இவனுக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் அதிகம்தான். இவன் நம்ம கிட்ட சவால் விட்டுட்டு போறதுக்காகவே இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம நிறுத்தியே ஆகணும்டாம் அவனே. அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா சித்தி, அவன் எவ்வளவு தைரியமா மிரட்டிட்டு போறான் பாத்தீங்களா, அதுக்காகவே இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நம்ம நிறுத்தியே ஆகணும். போன வாட்டி அந்த இவனோட அம்மாவை காலி பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும், அதே மாதிரி நம்ம செஞ்சே ஆகணும். அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இல்லடா மவனே, அது
ரிஸ்க்னு நினைக்கிறேன். நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனா நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஆனா இந்த வாட்டி எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. பேசாப்ல இவன் யாரு அப்படிங்கிற உண்மைய கோவில் திருவிழாவுக்கு முன்னாடி சொல்லிட்டா அதுக்கப்புறம் தானாவே இந்த கும்பாபிஷேகம் நின்னு போயிரும்ல. அதுக்கு அந்த வில்லன் கேக்குறாரு, எப்படி சித்தி? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஈஸ்வரி அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரணும். அவ வந்த பிறகு அவளுக்கு அவ மருமகன் யாரு அப்படிங்கறது தெரிய வரணும். தெரிஞ்சதோட அந்த பரமேஸ்வரிய ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்படுத்தணும். இது எல்லாத்தையும் நடக்கணும் அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, அதான் அந்த ஈஸ்வரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு ஒத்தங்காலில் நிக்கிறாளே. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, அது நம்ம மருமக தான் பாத்துக்கணும், என் மருமக கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. நேரா வில்லிக்கு போன் பண்றாங்க. வில்லி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தை. அப்ப காளியம்மா சொல்றாங்க, மகளே அடுத்த பிளானுக்கு தயாரா இரு. நாளைக்கு நடக்க போற அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த ஈஸ்வரி வரணும். அவளை எப்படியாவது கும்பாபிஷேகத்துக்கு வர வச்சிரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எப்படித்த? கண்டிப்பா அக்கா வரமாட்டாளே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மருமகளே அவளை வரவையே. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையன் இருக்கான, அவனை பத்தின உண்மைய நம்ம கும்பாபிஷேகத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லுவான். அத்தனை பேருக்கு முன்னாடி அவ மருமக இவ்வளவு பெரிய பொய் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்திருக்கான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும். ஈஸ்வரி பயங்கரமா பரமேஸ்வரி கிட்ட ஏமாந்துட்டா அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வரும். தெரிய வந்ததோட அவ பயங்கரமா கோவப்படுவா. சோ இத வச்சு அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டலாம். இது கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, அத்தை சூப்பரான ஐடியா, இதையே நம்ம கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு சொன்னதோட அந்த காளியம்மாளும் சரி மருமவளே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, எப்படியாவது அக்கா காரிய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கிறதுக்கு பேசணுமே, சரி நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட போறாங்க. போயிட்டு, அக்கா நாளைக்கு நடக்க போற கும்பாபிஷேகத்துக்கு நீ வரியாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன சந்திரா இப்படி பேசுற? அத்தனை பேருக்கு முன்னாடி தானே எனக்கு அவ்வளவு பெரிய திருட்டு பட்டம் கொடுத்து என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினாங்க. அந்த நேரத்துல நான் எப்படி அங்க போவேன்? நான் கண்டிப்பா போக மாட்டேன். நான் போகலாம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டி இருக்காங்க. அப்படி இருக்கையில என்னால எப்படி அங்க போக முடியும்? நான் வரல சந்திரா, நீ போறதா இருந்தா போயிட்டு வா, என்ன கட்டாயப்படுத்தாத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, நீ இப்போ ஊர் தலைவி, ஊருக்கெல்லாம் தலைவியா இருக்க. உன்னோட சொந்த பிரச்சனைய வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எதிர்காலத்துல உனக்கு ஓட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. அப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத மயில பாக்குறாரு. பாத்துட்டு, என்ன இது புதுசா இருக்கு? அத்தை வந்துட்டு பெரியத்தைய கன்வின்ஸ் பண்றாங்க. இவங்க கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா சின்ன மாமியாரை பார்த்து, என்ன சின்னத்தை, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்களா அத்தைய கூப்பிடறதுக்காக பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் நினைக்கிறாளு நீங்க கிடையாதே. அதுக்கு அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நம்ம எங்க போனாலுமே குடும்பமா தான் போவோம். அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போகும் பொழுது குடும்பமாக தான் போகணும். அதை விட்டுட்டு தனியா போறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அக்கா நீயும் வாக்கா, நம்ம எல்லாருமே சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்தை பார்ப்போம். கோவில் கும்பாபிஷேகத்தை பாக்குறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீ உன் சொந்த பிடிவாதத்தை வச்சுக்கிட்டு கும்பாபிஷேகத்துக்கு வரல அப்படின்னு சொல்றது நியாயமே இல்ல. சொல்றத கேளுக்கா, வாக்கா, நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இது கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை ஒரு விஷயம் நான் சொல்லட்டா? இது மாதிரி நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வராம இருந்தீங்க அப்படின்னா இந்த ஊர்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எதுவுமே கிடைக்காம போயிரும். அதோட ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட சொந்த பிரச்சனைக்காக கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வராம இருந்துட்டீங்க, சொந்த பிரச்சனைக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, ஊர் மக்களுக்காக எதிர்காலத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க? எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. யோசனை பண்ணி பாருங்கத்த. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரியாதான் இருக்கு.
நான் இப்போதைக்கு என்னோட சொந்த பிரச்சனையை வச்சு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வராம இருந்தேன் அப்படின்னா எதிர்காலத்துல மக்கள் எனக்கு ஓட்டு போறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. சோ நீங்க சொல்றது சரிதான், நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர மாப்ள. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அத்தை இப்பதான் நீங்க சரியான முடிவெடுத்திருக்கீங்க. அப்போ நம்ம வில்லி சொல்றாங்க, என்னக்கா நான் சொல்றத கேட்கவே இல்ல, ஆனா உன் மருமக சொன்னதோட உடனே கேட்டுட்ட. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எதா இருந்தாலும் நீ இப்படியே பேசாத. மாப்பிள்ள எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும், அதனாலதான் நான் இப்படி யோசிச்சேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட கேட்டேன், ஆனா நீ என் பேச்ச கேட்கவே இல்லையே அதுக்கு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடு சந்திரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ நேரா அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, பாட்டி இது மாதிரி அத்தையும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னதோட பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னையா பேராண்டி சொல்ற, ஏன் மருமக கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வராளா, அவ வரா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி எனக்கு மட்டும் இல்லையா, எனக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. அத்தை இப்படி எப்படி மனசை மாத்திக்கிட்டாங்கன்னே தெரியல. சரி வரட்டும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல பாட்டியும் ஆமையா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் காளியம்மாள் முத்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர நம்ம ஹீரோவை யாரு அப்படிங்கிற விஷயத்த ஈஸ்வரி கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப காளியம்மாள் நேரா அவங்க சிவனாண்டிய பார்த்து, இங்க பாருடா மவனே, கரெக்டா அந்த ஈஸ்வரி கிட்ட போயிட்டு ஒரு சில பேர் போய் பேசணும். அவங்க இவன் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறத கரெக்டா சொல்லணும். இது கேட்டதும் அவங்களும் சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி வந்துட்டு நேரா அங்க உள்ள ஒரு சில பேரை போய் பாக்குறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்டேன், நீங்க செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சா சிறப்பா இருக்கும். அவங்க சொல்றாங்க, சரிங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து வணக்கம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி கேக்குறாங்க வணக்கம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா இது மாதிரி நீங்க இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை உங்க மருமகனை வச்சு பண்றது ரொம்ப அருமையா இருக்குமா அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா சேதுபதி ஐயாவோட பேரன் அப்படின்னா சாதாரணமா இந்த கும்பாபிஷேகத்தையே எப்படி தடபுடலா நடத்துறாரு பாத்தீங்களா, அவர் சொன்னதுனாலதான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, என்னோட மருமகன் தான் இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்துறாங்க, சேதுபதியோட பேரன்னா எல்லாம் வரல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னம்மா சொல்றீங்க, சேதுபதி ஐயாவோட பேரன் தான் இந்த கும்பாபிஷேகத்தைய அப்படி நடத்திக்கிட்டு இருக்காரு, அவரை போயிட்டு இல்லைன்னு சொல்றீங்க. இங்க பாருங்கம்மா, இருக்கிற விஷயத்த இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க பாருங்க அந்த நிக்கிறாரே அவரை தானமா நீங்க சொல்றீங்க, அவரு தான் சேதுபதி ஐயாவோட பேரன், அவரு தான் ரொம்ப அருமையா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் இல்லைன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்குமா, சேதுபதி ஐயா இல்லாத இடத்த இவரு நிரப்பிடுவாரு போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா இவங்கதான் ஈஸ்வரி மேடத்தோட மருமகன். ஈஸ்வரி அம்மா, உங்க பொண்ணுக்கு சேதுபதி ஐயாவோட பேரனை கல்யாணம் பண்ணி வச்சது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா, அவரு மாறி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க உள்ளவங்களை பார்த்து, இங்க பாருங்க, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அந்த சேதுபதியோட பேரன் தான் அவனா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாமா அவர்தான் சேதுபதி ஐயாவோட பேரன், அவராலதான் இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. ஏமா உங்களுக்கு சேதுபதி ஐயாவோட பேரன் யாருன்னே இத்தனை நாளும் உங்களுக்கு தெரியாதா? இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, ஒருவேளை அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரியாதோ? ஏமா பரமேஸ்வரி அம்மா உங்ககிட்ட சொல்லாமையா அவங்களோட பேரனை உங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க, நீங்க தானம்மா அவரோட கையில தாலியை கொடுத்து கட்ட சொன்னீங்க, பரமேஸ்வரி அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களே, என்னம்மா இது உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சரியான கோவப்படுறாங்க. நேரா ஹீரோ கிட்ட போறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, சொல்லுங்க அத்தை ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நீதான் அந்த சேதுபதியோட பேரனா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ டக்குன்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஊர் மக்கள் மூலமா நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டுதான் பேசுறேன். இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.